Kongu Nila Soru first time பார்க்குறீங்கன்னா full video பார்த்துட்டு லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மட்டன் குழம்பு ப்ளஸ் ஒரு தொக்கு தாங்க. நல்ல டேஸ்டியாக அந்த கோவிலெல்லாம் அந்த கடா வெட்டி பூசை பண்ணுறப்போ அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த வறுத்தரைச்ச மசாலாவோடு அந்த மிளகு அந்த பச்சை கொத்தமல்லி வாசத்தோடு நல்லா இருக்கும். குழம்பு தண்ணியாக இருக்கும். அந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அந்த வறுத்தரைக்கிறது தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வாங்க இந்த மட்டன் குழம்பு ப்ளஸ் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோயிலில் கடா வெட்டி படையல் போடுவாங்க பாருங்கள். அந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ அளவு மட்டனை 3 விசில் மஞ்சத்தூள் உப்பு லேசாக போட்டு வேக வச்சுருக்கேன். உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கடாயை எடுத்து வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பவுட்ரு, ஒரு 5 நம்பர் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 25 கிராம் அளவு வர கொத்தமல்லி போட்டிருக்குறோம், விதை கொத்தமல்லி. சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, இலை ஒரு துண்டு போட்டுட்டு பட்டை ஒரு துண்டு போட்டுக்கிறோம். ஒரு 10 வெந்தயம் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாதுங்க. இதை அப்படியே நல்லா சிம்மிலையே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். அந்த வாசம் வர வரைக்கும் நம்ம அப்படியே வறுத்து விடணும். நல்லா மொறுன்னு நல்லா வறுத்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கிராம்பு, அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு லாஸ்ட்டாக போட்டுக்கணும் சீரகம். ஏன்னா கடைசி ஸ்டேஜில் போட்டால் தான் சீக்கிரம் கருகிற அளவுக்கு இருக்கும் சீரகம். அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கிறோம். அப்படியே வறுத்து விட்டுட்டு இந்த மிளகும் மல்லி விதையும் மட்டும்தான் நல்ல இந்த குழம்புக்கு வாசனை கொடுக்கறது நமக்கு. ஒரு முந்திரி ஒரு 5-6 நம்பர் போட்டுட்டா போதும். கசகசா இது குழம்போட திக்னஸ்க்கு போட்டுக்கிறோம். அந்த சூட்லையே போட்டு 2 பெரட்டிடணும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஃபைன் பவுடராக பண்ணிடணும். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம். மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே கிடையாது, நம்ம வறுத்து அரைக்கிறது தான். இப்போ அதில் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா சீக்கிரமே நமக்கு வதங்கிடும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் சேர்ந்த மாதிரி போட்டுருங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தேவையான அளவு இருக்குங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறோம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த குழம்பெல்லாம் இதை அரைக்கிறது மட்டும்தாங்க நல்ல திக்னஸ் கொடுக்கும் நமக்கு. குழம்பு ஆனால் தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா நம்ம மட்டன்லேயும் கொஞ்சம் வேக வச்சப்போ போட்டிருக்கோம், இதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அதனால் உப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போட்டுக்கணும், சீக்கிரம் வதங்கிடும். நல்ல கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 50 கிராம் தக்காளி அளவு போட்டால் போதும். ஒரே ஒரு சின்ன தக்காளி. நல்லா குழைவாக அப்படியே வதக்கி விடுறோம். இதை தனியாக அதை தனியாக நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சிடுறோங்க. ரெண்டுமே ரெடி ஆகிட்டு இப்போ அப்படியே ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு குழம்ப தாளித்து விட்டுக்கலாம்.
ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணுறத போடுறேன். அது நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அரைக்கிறப்பையும் சரி, இந்த வதக்கிறப்பையும் சரி, நாம் சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் டேஸ்ட் இருக்காதுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். சுருண்டு வந்துடும் அப்படியே. இப்படி வர்றப்ப தான் குழம்பு நமக்கு நல்லா வாசமாக இருக்கிறது. இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டன் அப்படியே தண்ணியோடையே எடுத்து விட்டுக்கிறோம். நமக்கு குழம்பு கொதி வர்றது மட்டும்தாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயமெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த பேஸ்ட்டை ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம இதிலையே கொஞ்சம் எடுத்து வறுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணிக்கோங்க. இந்த தூளில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கிறோம். இந்த குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்குங்க. உப்பெல்லாம் நம்ம பார்த்து திட்டாமல் கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதான். ஏன்னா மட்டன் நம்ம வேகிறப்பையும் கொஞ்சம் போட்டிருப்போம், வதக்கிறப்பையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் பார்த்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். குழம்பு கரெக்டான திட்டத்துக்கு இருக்குது பாருங்கள். கொதிக்கிறப்ப இன்னுமே கொஞ்சம் திக்காயிரும். நம்ம முந்திரி கசகசா போட்டிருக்கிறது நல்ல திக்னஸ் கொடுக்கும் நமக்கு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அந்த மிளகு அந்த மல்லி ரெண்டோட வாசத்தோடு நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட்டு இந்த குழம்புக்கு. அவ்வளோதாங்க, கொதி வந்துருச்சு பாருங்கள். மட்டன் வெந்திருக்கிறதுனால திருப்பி திருப்பி நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓரத்துலலாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். கரெக்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம கடா விருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பவுலில் போன்லெஸ்ஸாக ஒரு 1/4 கிலோ அளவு நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அப்படியே இதிலையே வறுத்துக்க வேண்டியதாங்க. குழம்பு தண்ணியாக தான் இருக்கும். குழம்புல பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு பீஸ் தான் இருக்கும். இதை அப்படியே எடுத்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவு போன்லெஸ்ஸாக பார்த்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம வறுத்துக்கலாம். பச்சை கொத்தமல்லியை தூவி அப்படியே மூடி போட்டு ஒரு பக்கம் இறக்கி வச்சிடலாங்க. அப்படியே வறுக்கிறத பார்த்துடலாம். இப்போ பேன் எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் தாங்க விடணும். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு கீத்தாக போட்டிருக்கேன். நீங்கள் பல்லாக போட்டுட்டாலும் சரி. ஒரு 2 பச்சை மிளகாய். இதை அப்படியே அந்த பாயசத்துக்கு வறுக்கிற மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக பண்ணி செவந்து வர வரைக்கும் இதை வறுத்து விடணும். நம்ம ரோஸ்ட்டாக வறுக்கிறப்ப தான் அந்த வறுவலில் அந்த தேங்காய் இடையில வர்றப்போ நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணங்கிறப்ப உங்களுக்கு தீஞ்சு போகாது, நல்ல கொலன்னு வந்துகிட்டே இருக்கும். நமக்கு நல்ல செவரவும் வதங்கிடும். இப்போ அந்த குழம்போடு எடுத்து வச்சுருந்த போன்லெஸ்ஸாக உள்ள கறி எடுத்து போட்டுக்கிறோம். கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுக்கிறோம். தூள் 1 ஸ்பூன் அளவு இருந்து மிச்சம், அதையும் போட்டுக்கிறோம். 1/4 கிலோவுக்கு இது தேவையான அளவு இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு கறி முன்னாடியே வெந்துருச்சு. இந்த கிரேவி மட்டும் கொஞ்சம் தண்ணி வற்றி வர வரைக்கும் அப்படியே லேசாக வதக்கிட வேண்டியதான்.
லேசாக உப்பு போடுற மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வதக்கி விட வேண்டியது தான். அடியில் பிடிக்காமல் அப்படியே வதக்கி விட்டுட்டு நம்மளுடைய கடாக்கறி குழம்போட மட்டன் வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும் பாருங்கள். நமக்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். சுட சுட பரிமாற ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய மட்டன் குழம்பு வறுவல். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நீலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.